அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பல கோயில்களிலிருந்து பெருமாள் உற்சவர்கள் ஒரே கோயிலில் ஒரு சேர கருட சேவை காட்சியளிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? வைணவ திருத்தலத்தில் சைவ சமய அடியார் திருஞான சம்பந்தர் அருள் புரியும் அற்புதத்தை அறிவீர்களா? அத்தலம் எது? தினமும் 1008 பேருக்கு அன்னதானம் செய்து வந்த மன்னர் யார் தெரியுமா? ரங்கநாதர் பெயரில் மற்றுமொரு சிறப்பான தலம் பற்றி அறிவீர்களா? வேடுபரி உற்சவத்திற்கு பெயர் பெற்ற பெருமாள் திருத்தலம் எது? இப்படியாக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களை தருகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற தலங்களை திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள். அத்தகைய 108 திவ்ய தேசங்களில் 34வது திவ்ய தேசமாக போற்றப்படுவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருநகரி ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் திருக்கோயில். குளிர்ந்த காற்று வருடும் பூம்புகார் கடற்கரைக்கு அருகில் கிழக்கு நோக்கிய 125 அடி உயர 7 நிலை கொண்ட ராஜ கோபுரத்துடன் 2 ஏக்கர் பரப்பளவில் மனதை கொள்ளை கொள்ளும் கட்டடக்கலையில் 3 திருச்சுற்றுகளுடன் ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 1600 ஆண்டுகள் பழமையான இக்கோயில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற முப்பெரும் சிறப்புகளை கொண்டது. தென்கலை வைணவ முறைப்படி கால பூஜைகள் நடக்கும் இக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர்கள் மற்றும் தஞ்சை நாயக்கர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இந்த திருநகரியின் அருகே உள்ள திருக்குறவலூரில் அவதரித்தார். இவர் இளமையிலேயே ஆயுத வித்தையில் தேர்ச்சி பெற்று விளங்கியதால் அவருக்கு பரகாலன் என்ற பெயரும் உண்டு. சோழ மன்னன் இவரை குறுநில மன்னராக ஆக்கியதாகவும் அதன்படி தனது ஆட்சியை சிறப்பாக நடத்தி புகழ்பெற்று விளங்கினாராம் இந்த திருமங்கை. குமுதவல்லி என்னும் பெண் மீது கொண்ட திருமண ஆசையா அவளின் கட்டளையின்படி தினமும் 1008 வைணவ அடியாருக்கு அன்னதானம் செய்து வந்த போது பண தேவைக்காக கொள்ளையடிக்கச் சென்ற திருமங்கை மன்னரை வேதராஜபுரத்தில் பெருமாள் தன் தேவியுடன் அந்தனர் ரூபத்தில் சென்று தடுத்து ஆட்கொண்டதாக கூறப்படுகிறது. அவரே திருமங்கை ஆழ்வார். இதனை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் தை மாத பௌர்ணமி அன்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசன உற்சவ நிகழ்ச்சி வேடுபரி உற்சவ நிகழ்ச்சியாக மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது. இத்தலத்தில் பெருமாள் கல்யாண திருக்கோலத்தில் இளம் தம்பதியாக காட்சியருள்வதால் கல்யாண ரங்கநாதர் என்னும் பெயர் பெற்றார். திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளனர். சைவ சமய அடியாரான திருஞான சம்பந்தரும் இத்தலத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிப்பது தனிச்சிறப்பு. இத்தலத்தில் நடைபெறும் மற்றொரு சிறப்பான உற்சவம் 11 கருட சேவை. இதனையொட்டி சுற்றியுள்ள திருநாங்கூர் உள்ளிட்ட 11 கோவில்களிலிருந்து உற்சவர்களும் இக்கோவிலில் எழுந்தருள்வார்கள்.
கவம் கொழையீழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது விக்கினாவும் குழறிய போது மனமென்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நான் அன்றுனை கூப்பிட இன்றடைத்தேன் என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா. ஹரிநாராயண 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 நாராயணா ஓம் ஹரிநாராயண. திருமங்கையாழ்வாரையும் அவர்தம் இணையரான குமுதவல்லி நாச்சியாரையும் அம்சவாகனத்தில் எழுந்தருளச் செய்து திருமங்கையாழ்வார் பாடிய 4000 திவ்ய பிரம்மந்த பாடல்களை பாடுவது பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் கண்கொள்ளா காட்சி. திருஞான சம்பந்தர் கொடுத்த வேலுடன் தனிச்சன்னதி கொண்டு காட்சி தரும் திருமங்கையாழ்வாரை ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தரை வணங்கி பின் பெருமாள் தாயார் உற்சவரை வணங்கினால் கலைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், ஞாபக சக்தியும் பெருகும் என்கின்றார்கள் ஆலய அர்ச்சகர்கள். மேலும் இத்தலத்தில் இக்கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பிறந்த வீட்டின் நலன் காக்க ஆண்டாள் ஹலாத்தினி புஷ்கரணிக்கு எழுந்தருளி பறவைகளுக்கு அன்னமிடும் வைபவம் நடைபெறுவது தனிச்சிறப்பு. இந்த நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது பிறந்த வீடும் உடன் பிறந்தவர்களும் நலமுடன் வாழ தாங்கள் கொண்டு வந்த 5 வகையான உணவை பறவைகளுக்கு அன்னமிட்டு வழிபாடு செய்வர். இப்படியான சிறப்பு மிகுந்த மயிலாடுதுறை சீர்காழி திருநகரி ஸ்ரீ கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயிலில் மூலவர் வேதராஜ பெருமாள், அமிர்தவல்லி தாயார், உற்சவர் கல்யாண ரங்கநாதர் ஆகியோரை வழிபட கணவன் மனைவி தம்பதி ஒற்றுமை கிடைக்கும், சுபகாரியமும் கைகூடும். நாமும் வணங்கி எல்லா நலன்களும் பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்